இப்போ வட இந்தியாவுல இருக்கிற இந்துக்களுக்கும், தமிழ்நாட்டுல உள்ள இந்துக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்டின்னா, இப்ப அவங்களெல்லாம் வந்து வன்முறை உணர்ச்சியோட, மதவெறியோட இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல உள்ள இந்துக்கள் அவங்களோட சேர மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க கும்பிடுற கடவுள் வேற. நாம கும்பிடுற கடவுள் வேறயா இருக்கு. இங்க உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா, அ எல்லாரும் முருகன கும்பிடுறது கிடையாது. முருகன ஒரு பகுதியினர் கும்பிடுறாங்க. அப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடு, அதெல்லாம் இங்க இருக்கு. முத்துமாரியம்மன் இப்படி இ இந்த தமிழ்நாட்டு மக்கள் வணங்குகிற கடவுளே வேற. வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா, ராமன கடவுளா வணங்குறாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஹனுமான் அப்படின்னு சொல்லி அவங்கள கடவுளா வணங்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த ஒரு ஒரு வன்முறை உணர்ச்சி, வெறி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வருது, நமக்கு வரமாட்டேங்குது. தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கோ, ஒரு கேரளாவுல உள்ளவங்களுக்கோ, ஒரு கர்நாடகாவுல உள்ளவங்களுக்கோ, ஆந்திராவுல உள்ளவங்களுக்கோ வரமாட்டேங்குது. ஆந்திராவுல கூட இந்த ராமன கடவுளா ஏத்துக்கிற அந்த வழக்கம் அங்க கொஞ்சம் இருக்கு. பாதிப்பு இருக்கு. ஏன்னா, அத அடுத்து தான் வட இந்தியா தொடங்குது. ஆந்திராவை அடுத்து வட இந்தியா தொடங்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால இந்த வன்முறை உணர்ச்சி பீகார், அங்க இருக்கிற உத்தரப்பிரதேசம், அவங்களுக்கு இருக்கிற அந்த இஸ்லாமிய வெறுப்பு இருக்குல்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு. அது ஏன் வந்து தமிழ்நாட்டுல இருக்க மாட்டேங்குதுன்னா, அங்க இருக்கிற வட இந்தியர்கள், இந்துக்கள், இங்க இருக்கிற வட இந்தியர்கள், இங்க இருக்கிற தென்னிந்தியர்களும் இந்துக்கள் அப்படின்னா, தென்னிந்தியர்களின் இந்து கடவுள்கள் வேறாக இருக்கிறது. வட இந்தியர்களின் இந்து கடவுள் அ விநாயகரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, வட வ ராமன், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹனுமான், சீதை இந்த மாரி கடவுளா அவங்க வணங்குறாங்க. இங்க உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, ராமனையோ ராமனுக்கெல்லாம் அங்க வணங்குறதே கிடையாது. ராமனையோ, சீதையவோ, அனுமானையோ வணங்காம, இங்க உள்ளவங்க முத்துமாரியம்மன், இந்த மாரி குலதெய்வ வழிபாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, முருகன் இந்த மாரி வணங்குறாங்க. இதுதான் வந்து அவங்களும் நாமும் அந்த இந்துக்கள்னாலும் ஒற்றுமையா இல்ல. இந்துக்கள்ட்ட ஏன் ஒற்றுமையா இல்லன்னா, கடவுள்லாம் வேறு வேறா இருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டுல உள்ள இந்துக்களோட கடவுள் வேறா இருக்காங்க. வட இந்தியர்களின் இந்துக்களோட கடவுள் வேறா இருக்காங்க. அதனால தான் இந்துக்கள்ட்ட ஒற்றுமை என்பது இல்ல. ஒற்றுமைங்கிறது இல்லாம போது. இப்ப முஸ்லிம்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு இடையில ஒரு மத ரீதியான ஒற்றுமை இருக்கு. ஆனா இந்துக்கள்ட்ட ஒரு மத ரீதியான ஒற்றுமை இல்ல அப்டின்னா, இந்துக்கள்ட்ட கடவுள்கள்ட்டயே ஒற்றுமை இல்ல. அவங்க ஒரு கடவுள், இவங்க ஒரு கடவுளா வணங்குறாங்க. அ அதனால தான் இந்துக்கள்கிட்டயே இருக்கிற வேற்றுமைகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. அதனால தான் வந்து வட இந்தியர்களுக்கு இருக்கிற அந்த வன்முறை உணர்ச்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான நமக்கு ஏன் இல்ல அப்டின்னா, அவங்க எந்த கடவுள வணங்குறாங்க? ராமனை வணங்குறார்கள். ராமனுக்கு எதிரியாக இஸ்லாமியர். நமக்கு வந்து எதிரி அந்த மாரி இல்லாம, தென்னிந்தியர்கள் வந்து சகிப்புத்தன்மை உடையவர்கள். சகிப்புத்தன்மை ஒரு எப்படி பழக வேண்டும்? அந்த மாரி முன்னேறதுல முனைப்போடு இருப்பாங்க. பின்னோக்கி போறதுல அப்படிலாம் இல்லாம, எல்லோரோடையும் ஒற்றுமையா வாழ்றதுல தென்னிந்தியர்களிடமிருந்து வட இந்தியர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்.